ஸ்கொயர் ஃபீட் காஸ்ட்டை நம்பி எப்பயுமே ஏமாந்துடாதீங்க. ஏன்னா ஸ்கொயர் ஃபீட்ல ஆட் ஆகாத எக்ஸ்பென்சஸ் நிறைய இருக்கு. என்னெல்லாம் நான் சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் போர்வெல் அண்ட் அதுக்கான மோட்டார் சார்ஜஸ். செகண்ட் அப்ரூவல் சார்ஜஸ். இதுல வேக்கன் லேண்ட் டேக்ஸ், டிராயிங் சார்ஜஸ்னு நிறைய சார்ஜஸ் இருக்கு. சோ இதெல்லாம் சேர்த்து கால்குலேட் பண்ண மறந்துடாதீங்க. தேர்ட், வீட்டுக்கு கீழே இருக்கிற சம்ப் அண்ட் செப்டிக் டேங்கான சார்ஜஸ். ஃபோர்த், நீங்க கட்ட போற வீட்டோட லேண்ட் ரோட விட கீழே இருந்தது அப்படின்னா அதை ஹைட் ஏத்துறதுக்கான பேஸ்மெண்ட் ஹைட் சார்ஜஸ். ஃபிஃப்த், நம்ம வீட்டை சீப்பேஜ்ல இருந்தும் மழை தண்ணி வடிகிறதுக்கும் வீடை கூலா வச்சுக்கிறதுக்கும் யூஸ் பண்ற கூல் ரூஃப் டைல்ஸுக்கான சார்ஜஸ். சிக்ஸ்த், வீடு கட்டுறதுக்கு முன்னாடி டெம்பரரி இபி கனெக்ஷன் அண்ட் வீடு கட்டி முடிச்ச பிறகு பெர்மனன்ட் இபி கனெக்ஷனுக்கான சார்ஜஸ். செவன்த், நம்ம வீட்டை சுத்தி இருக்கிற காம்பவுண்ட் வால் அண்ட் அதுக்கான கேட்டுக்கான சார்ஜஸ். எயிட், லாஸ்டா வீட்டை சுத்தி செட் பேக்னு இருந்தா அதை டெவலப் பண்றதுக்கான சார்ஜஸ். சோ நீங்க வீடு கட்ட போறீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கொயர் ஃபீட் ரேட்ல வராம என்னென்னலாம் அடிஷனல் இருக்குன்னு ஃபர்ஸ்டே உங்க பில்டர் கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க. ஸ்கொயர் ஃபீட் காஸ்ட்டை நம்பி எப்பயுமே ஏமாந்துடாதீங்க. ஏன்